நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தூய ஆவியார் தாமே நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். முதல் வாசகம் அதை தெளிவுபடுத்துகிறது. படைப்பு அனைத்துமே வேதனை உற்று தவிக்கிறது. குறிப்பாக துன்பம் நிறைந்திருக்கிற இந்த உடல் பல நிலைகளில் அவதி உறுகிறது, வேதனைப்படுகிறது, வலியினை தருகிறது. சகித்து கொள்ள முடியாத துன்பங்களை இந்த உடல் அனுபவிக்கிறது. ஆனால் இந்த உடல் விடுதலை பெறும் என்கிற நாள் ஒன்று உண்டு. அந்த நாள் அன்பிற்குரியவர்களே ஆவியினுடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படுகின்ற நாள், இறந்து ஆண்டவரோடு இணைகின்ற நாள், சிறப்பாக ஆண்டவருடைய மீட்பில் பங்கு பெறுகின்ற நாள். அப்பொழுது இந்த உடல் துன்புறுகின்ற, வேதனைப்படுகின்ற, வலியை தருகின்ற இந்த உடலானது மாட்சிமைப்படுத்தப்பட்ட உடலாக மாற்றப்பட்டு கடவுளுடைய அந்த உண்மையான பிரசன்னத்தில் மகிழ்வுறுகின்ற, அமைதியில் இளைப்பாறுகின்ற உடலாக மாறுகிறது. இந்த அதிசயத்தை எடுத்து சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகம். அன்பிற்குரியவர்களே, கண்ணால் தெரிவது அல்ல, மாறாக காணாத ஒன்றை எதிர்நோக்கி காத்திருப்பதின் வழியாக அது உறுதியாக நமக்கு கிடைக்கும் என்பதின் வழியாக கிறிஸ்து நமக்கு பெற்றுத்தந்த அந்த மீட்பில் நாம் பங்கு பெறுகின்ற பாக்கியம் பெறுகிறோம். தூய ஆவியானவரே நமது வலுவற்ற அந்த நிலையிலிருந்து நமக்கு துணை புரிவுகிறவராய் இருக்கின்றார். தூய ஆவியானவரே நமக்காக பரிந்து பேசுகின்றார் இந்த மீட்பில் நாம் பங்கு பெறுவதற்காக. இன்றைய இறை வார்த்தையிலும் கூட நற்செய்தியின் வழியாய் உண்மையான திராட்சை கொடி நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அனைவருமே அவருடைய கிளைகளாக இருக்கிறோம். இந்த கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருக்கும் போதுதான் மிகுந்த பயனை தருகிறது. பாருங்க, கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுகின்றார். மிகுந்த கனி தருமாறு அதனை கழித்து விடுகின்றார். கடவுள் இந்த பணியை செய்கின்றார். என் அன்பிற்குரியவர்களே, அந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். நாம் மிகுந்த கனி தருவதற்காக கடவுள் நமக்கு உதவி புரிகின்றார் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு. ஆம், இந்த நாளிலும் கூட அன்பான புனிதராக அறியப்படுகின்ற புனித அவிலா தெரேசம்மாளனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1515ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் அவிலா என்கிற நகரில் பிறந்தவர். கத்தோலிக்க திரு அவையினுடைய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட புனிதையாக இவர் அறியப்படுகிறார். கார்மேல் சபையினுடைய துறவியாக இவர் இருக்கிறார். சிறப்பாக மெய்யியல் மற்றும் இறையியலில் மிகுந்த புலமை பெற்றவராக இவர் திகழ்கின்றார். சிலுவையின் புனித யோவானோடு இணைந்து பெண்களுக்கான கார்மேல் சபையை துவங்கியவரும் இவர்தான். ஆழ்நிலை தியானம், கத்தோலிக்க திரு அவையினுடைய மறுமலர்ச்சி, இவற்றை பற்றி பல நூல்களை இவர் எழுதி நம் தாயாம் திரு அவைக்கு கொடுத்திருக்கிறார். திரு அவையினுடைய முதல் மறை வல்லுனராக இவர் அறியப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, புனித அவிலா தெரேசம்மாள் மிகுந்த துணிவு கொண்டவராம், படைப்பாற்றல் மிக்கவராம், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கறையும் ஈடுபாடும் காட்டியவராக இவர் இருக்கின்றார். குறிப்பாக என் அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதையை நினைவு கூறுகிற இந்த நாளில் இறை வேண்டலில் இந்த புனிதையை போன்று நாமும் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். இறை வேண்டலில் நாம் இணைந்திருக்கும் போதுதான் இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் இந்த புனிதை. என் அன்பிற்குரியவர்களே, இந்த புனிதையை பற்றிய அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டால் குத்தப்பட்ட இருதயம், எழுதுகோள், புத்தகம் இவரது அடையாளமாக காணப்படுகிறது. இவர் உடல் நோய்கள், தலைவலி,
துறவிகளுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். 1582 இறைவனடி சேருகின்ற இந்த புனிதை 1622 ஆண்டு திருத்தந்தை 15 கிரகோரி அவர்களால் புனிதராக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த புனிதரை ஒரு அசாதாரண பெண் என்று அழைக்கின்றார். ஏனென்றால் கடவுள் இவர் வழியாக செயலாற்றி ஏராளமான நன்மைகளை, மறுமலர்ச்சியை தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு தந்திருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகவே. ஆம், இந்த புனிதையினுடைய சில வார்த்தைகள் நமக்கு வாழ்க்கை பாடமாக அமைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். எதுவும் உன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்கிறார் இந்த புனிதை. எதுவும் உமக்கு அச்சம் தர வேண்டாம் என்றும், எல்லாம் கடந்துவிடும், எல்லாம் மாறிவிடும் என்கிற உண்மையை எடுத்து சொல்லுகிறார். கடவுள் ஒருவரே மாறாதவர் என்கிற உண்மையை எடுத்து சொல்லுகிற இப்புனிதை பொறுமை அனைத்தையும் வெல்லும் என்கிற படிப்பினையையும் கொடுக்கிறார். உன்னிடம் கடவுள் இருந்தால் உனக்கு குறை ஒன்றும் இல்லை என்கிற மகத்துவத்தை எடுத்து சொல்லி, கடவுளே நம் நிறைவு, இன்றும் என்றும் எப்பொழுதும் கடவுளே நம்முடைய நிறைவு என்று எடுத்து கூறுகிற இந்த புனிதையின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கை பாடமாக மாற்றுவோம். ஆமீன்.